ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 6 வியாழக்கிழமை இன்றைய தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய குபேர அமாவாசை. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய ஒரு நாளும் நம்மோட பாவ புண்ணியங்களை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. நாம் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் இந்த ஜென்மத்தில் நம்மளோட வாழ்க்கையை துன்பமாக நடத்துறதும் இன்பமாக நடத்துறதுக்கும் காரணமாக இருக்குது. அதை தான் கர்ம வினைன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் முன்ஜென்ம கர்மாக்கள்லேருந்து முழுமையாக விடுபட பல ஆன்மீக வழிமுறைகள் இருந்தாலும் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய சில வழிமுறைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த நாளில் நம்மோட முன்னோரோட ஆசையும் நம்ம ஒரு சேர பெற முடியும். அப்படியான இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் எல்லா விதமான தோஷம் பாவம் கர்மா நீங்கி பித்ருக்களோட ஆசையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு வைகாசி மாதத்தோட அமாவாசை. இந்த அமாவாசை திதியில் நம்ம வீட்டில் இருந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது நம்ம குடும்பத்தில் நல்ல முறையில் வாழ வைக்கிறதுக்கான வழிவகுக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது கூட சேர்த்து இந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். அது வேற ஒன்றும் இல்லை, தானம் தான். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் நம்மோட எல்லா விதமான பாவங்களையும் கர்மாக்களையும் தீர்க்கும். அந்த தானத்தை நீங்கள் பசுமாட்டுக்கு தான் செய்யணும். ஏன்னா பசுமாட்டில் தான் 30 முக்கோடி தெய்வங்களும் வாசம் செய்யறதா சொல்லப்படுது. அப்படியான பசுமாட்டுக்கு இன்றைய தினத்தில் அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சரிசி இந்த 3ல் ஏதாவது ஒன்று தானமாக கொடுங்க. இதை செய்யும்போது உங்களோட கர்மாக்கள் நிச்சயம் குறையும். அது மட்டும் இல்லை, காகத்துக்கு இன்றைய தினம் வெள்ளை சாதத்தில் தயிர் அப்புறம் எள் கலந்து வைக்கணும். இது நம்மளோட பித்ருக்களோட ஆசையை முழுமையாக பெறதற்கு நமக்கு உதவி செய்யும். இது கூட இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறதும் நம்ம குடும்பம் செழித்து வளர ஒரு உறுதுணையாக இருக்கும். இதை செய்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் முடியாதவங்களுக்கு அன்னதானம் செய்யணும். அது நம்மளோட எல்லா பாவங்களையும் கரைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சனியின் தோஷத்தால் துன்பப்படக்கூடியவங்க, உடல் ஊனமுற்றவங்களுக்கு அல்லது ஆனால் நல்ல படிப்பு இருந்தும் படிக்க வசதி இல்லாத இருக்கவங்களுக்கு உதவி செய்கிறது மூலயமா சனி தோஷத்துலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் அது செய்யக்கூடிய நாளை பொறுத்து அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வகையில் அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தானங்களும் உதவிகளும் நம்ம வாழ்க்கையை செழிப்போடு வாழ்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த வழிமுறைகள் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இதை ஃபாலோ பண்ணுறது மூலயமா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.